பிரைஸ் பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். வேதபாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வேதபாட நிகழ்ச்சியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்து. ஆமீன். காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் உருக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே வந்து உன் நாமத்தை மையப்படுத்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரே, இந்த நாளும் இந்த வார்த்தைகளை இந்த இடத்திலே பேசுகிற வேளையிலே தேவ ஞானத்தினாலும் பரிசுத்தாவுடைய வல்லமினாலும் அடியனை நிரப்பி நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக செபிக்கிறேன். விசேஷித்த விதமாய் அடியனை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறனையா. உம்முடைய நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளோடாக மகிமைப்படும்படியாக அநேகர் வந்து இந்த நாட்களை இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க அந்த கிருவே இந்த நாட்களை அவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாகவும் இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், அதாவது துதிக்கும் முறை என்ற தலைப்பில் இந்த நாட்களை பார்த்தோம். நேற்றைய நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அந்த ஆராதிக்கிற அந்த காரியத்தினுடைய முறை என்றதை குறித்து இந்த நாட்களே நாங்கள், அதாவது நேற்றைய நாட்களே இரண்டாவது தரமாக இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது தரம் இந்த நாட்களை துதித்தல் என்று சொல்லி தலைப்பில் இந்த நாட்களை பார்த்தோம். நேற்று நாட்கள் இரண்டாவது. இன்றைக்கு மூன்றாவது பகுதியில் அந்த துதிக்கும் முறையினுடைய மிகுதி பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைய நாளிலும் பாருங்கள், 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். இந்த 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 28வது வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்றது. அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்கால பூரியைகள் கைத்தாளங்கள் துணியோடும் தம்புராக்களோடும் சுரமண்டங்களோடும் அங்கே வாசிக்கிற சத்தத்தோடும் இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை ஏன் தேவன் அந்த இடத்திலே உருவாக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பரலோகத்தினுடைய சாயல்லே இந்த நாட்களில் பரலோகத்திலே இருக்கிற ஒரு பெட்டியாக இருக்கிறது. அதனுடைய சாயலாக ஒரு பெட்டியை ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படியாக தான் கர்த்தர் மோசையோடு இந்த நாட்களில் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மோசைக்கு தேவன் எல்லா விதமான திட்டங்களையும், எல்லா விதமான பிளான், அதாவது மோசை ஒரு ஆர்கிடெக்டா இருந்தபடினால் அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அப்படியே போட்டு கொடுத்தார். இந்த அளவிலே இந்த காரியத்தில் செய்யணும்னு சொல்லி, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அதனாலே அவர் என்ன செய்தார்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே இந்த நாட்களை கட்டி வைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு பக்குவமாக அந்த நாட்களை என்ன செய்தார், அங்கே இந்த நாட்கள் ஒரு மறைமுகமாக இந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை எவரும் எந்த நேரத்திலும் பார்க்க முடியாது. அதுல குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதனால என்ன நடக்கும் என்றால், அந்த உடன்படிக்கை இந்த நாட்களிலே யார் தரிசிப்பார்கள் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த ஆசாரியராக இருக்கிற அந்த ஆசாரியர் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட அந்த நாட்களே போக முடியும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி தேவனுடைய அந்த அபிஷேகம் இந்த நாட்களிலே, அதாவது சுகந்த வாசமாக இந்த நாட்களை வீசிக்கொண்டு இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை ஒரு விசேஷித்த காரியமாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனை இந்த நாட்களில் அங்கே நிர்ணயிக்கிறதை இன்றைக்கு பார்க்கிறோம். மனிதத்துவத்தை இந்த நாட்கள் நிர்ணயிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, அதே விதமாகத்தான் அந்த இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனவன் தன்னுடைய இருதயத்தை கடைசி வரையும் பார்க்க முடியாது. எப்படி யாராவது பார்த்திருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் கேட்டா முடியாது. அருமையான கர்த்தருடைய, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் இருதயத்தை இந்த நாட்களிலே சோதித்து அறிகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அவருக்கு தான் அந்த காரியம் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அதனால பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இந்த நாட்களில் இருக்கிறது. அவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசன்னத்தை நிறைத்து அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார், அந்த இடத்திற்கு இந்த நாட்களிலே பகிரங்கமா அந்த இடத்தை கொண்டு போகாதபடி அது மறைமுகமா திரைச்சீலைக்கு பின்னாக அந்த நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அடுத்ததாக இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாட்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, அப்படி ஒவ்வொரு இன்னொரு முறை அந்த காரியத்தை நான் குறித்து நான் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிக்கிட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆசரிப்பு கூடாரம் ஒரு மனுஷனுடைய வெளிப்பிரகார சரீரத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த வெளிப்பிரகார சரீரத்திலே பார்க்கிற வழியிலே, வெளியிலே பார்க்கிற வழியிலே நமக்கு தோல் இருக்கிறது, அதாவது பார்ப்பதற்கு கண் இருக்கிறது, அதே மாதிரி கால்கள் இருக்கிறது, இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ஆனா உள் பிரகாரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னவென்றால், இருதயம் மறைக்கப்பட்டவர்கள், இருதயம் அங்கே அது ஈரல் கிட்னி இப்படியான போடுற காரியங்கள், அது மட்டுமல்ல இன்னும் அநேக சிறிய சிறிய இந்த நாட்களை சதயம் இப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த உள்பிரகாரத்திலே இருக்கிற காரியத்தை எவரும் அடிக்கடி போய் இந்த நாட்களை அங்க பார்க்க முடியாது. வெளிப்பிரகாரத்தை தான் அவர்கள் அந்த நாட்கள் வெளிப்பிரகாரத்திலே வந்துதான் ஜனங்கள் ஆராதிப்பார்களை ஒழிய, ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே போக முடியாது. அது எதற்காக எடுத்தார்னு சொன்னால், ஆண்டவர் அப்படியே பாருங்கள், அந்த மனுஷனை எப்படியாக உருவாக்கினாரோ அதே விதமாகத்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் அங்கே உருவாக்குறதை பார்க்கும். ஏனென்றால் வேதத்திலே பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஜனங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த நாட்களில் எந்த விதமான வழிபாடோ எந்த விதமான காரியங்களும் இல்லை. அதனாலதான் பாருங்க, இந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய காரியத்தின்படி இந்த நாட்களை அங்கே காரியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர்களுடைய அந்த முறைமை தவறான முறை என்பதை உணர்த்தி இந்த நாட்களே மோசே மூலமாய் மோசையை அழைத்து சீனாய் மலையிலே இந்த நாட்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களே அவரோடு இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதை கூட இந்த நாட்களை வேதத்திலே அநேக ரகசியங்கள் இந்த நாட்களை அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே எரியும் முச்சடி என்று சொல்லப்படுகிறது. அது கூட இந்த நாட்களை ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்திலே குறிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாளாகம புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 நாளாகமத்திலே 15:28 அப்படியே இஸ்ரவேல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே கம்பீரத்தோடு எக்காலப்பூரியோடும் கைத்தாளங்களோடும் தொனிகளோடும் தம்புரா சிரமணங்களும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த உடன்படிக்கை பற்றி எங்க போகுது, ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு போகுது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த உடன்படிக்கை பற்றி மாற்றப்பட்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களில் சாதாரணமாக கொண்டு போக முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் பாருங்கள், இந்த நாட்கள் என்றால் அது பரிசுத்தமான பொருளாக இருக்கிறபடினால் இந்த நாட்களை அந்த இடத்திலே பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை இப்படியாக கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க அந்த இடத்திலே பாருங்கள் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கம்பீர சத்தத்தோடும் எக்கால பூரிகை கைத்தாளங்களோடும் தொனிகளோடும் தம்புரவாடும் சுரமண்டலம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது. அப்படியானால் நம்முடைய இன்றைய நாட்களில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் கொரிந்தியர்ல சொல்லப்பட்டது போல இந்த சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயமா இருக்கிறபடினால் நமக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயம் இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், எந்த வேளையிலும் தேவனை கம்பீரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் தேவனை இந்த நாட்களில் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க. ஏன்னா உள்ளான மனுஷன் வேதம் சொல்லுகிறது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இருதயத்தின் நிறைவால் தான் இன்றைக்கு வாய் பேசு. இன்றைக்கு பாருங்க, ஒரு மனிதன் இருதயத்திலே எனக்கும் இன்னும் ஒருவருக்கு கரல் இருக்குமா இருந்தால், அந்த கரல் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முந்தி இருக்குமா இருந்தால் அது மறக்க மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கரலை ஒரு நாள் லேசில போவாது. என்னதான் பாவ அறிக்கை செய்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள் போவாது, ஞாபகத்துல வரும். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், சில வேளை வீரர்களுக்குள்ள தர்க்கம் வந்துண்டா உடனே சொல்லுவார், நீ 10 வருஷத்துக்கு முதல் செய்த காரியத்தை எனக்கு தெரியுதான் உன்னை பற்றி என்று உடனே டக்குன்னு அந்த காரியத்தை எடுப்பார். அப்ப பாருங்க, அது பழைய பாம்பு என்ன செய்யணும், எட்டி பார்க்கிற மாதிரி. அப்ப பழைய சுபாவம் இந்த நாட்கள் என்ன செய்வது, வெளியால வருகிற மாதிரி. அப்ப அதே மாதிரி இந்த இருதயத்துக்குள்ள சகல காரியங்களும் இந்த நாட்கள் அடங்கி இருக்கிறதை அங்கே காணக்கூடியது. ஏன்னா இருதயத்தின் நிறைவால் தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுறது. அப்படியானால் பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்கள் எதுக்கு குறிப்பிடப்படுறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனுடைய காரியம், தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற பெட்டியாக அந்த இடத்துல இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் அந்த ஆலய அமைப்பிலே பார்க்கிற வழியிலே அங்கே அப்படியாக கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்திருக்கிறது. அப்ப அந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலேயே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும், இவர்கள் எப்படியாக அந்த தம்புராவோடும் அங்கே பூரிகைகளோடும் கைத்தாளம் துணிகளோடும் இந்த நாட்களை சுரமண்டலத்தையும் வாசித்து அங்கே அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்தார்களோ அதே விதமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதையா சும்மா ஆராதிக்க கூடாது. அவரை ஆராதிக்கிற வழியில ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவதாக நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும், ரசித்து பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா இன்றைக்கு நாங்கள் அப்படி அல்ல.
ஏனோ தானோ என்று சொல்லி வந்து ஆராதிக்கிறோம், போகிறோம், காரியத்தை செய்கிறோம். இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே இங்கே இவர்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் அங்கே துதிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். தேவனை அங்கே இசைக்கருவிகளால் இசைத்து தேவனை துதிக்கலாம். எக்காலத்து இசையாலும் முழங்கி இந்த நாட்களை தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 150வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. சங்கீதம் 150 இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 150வது சங்கீதத்தை எடுப்போம். 150வது சங்கீதத்தில் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, எக்கால தொனியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புராவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழியோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியினாலே நிறைந்திருக்க வேண்டும், நன்றியினாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்முடைய இருதயம் இன்றைக்கு நன்றி உணர்வுள்ள இருதயமாக தேவனுடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் இந்த நாட்கள் நிறைந்திருக்குமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களில் துதிக்கும்படியாக மற்றவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கிற வேளையில சின்ன ஒரு பாடல் ஒன்று வந்து கொண்டே இருக்கு. இன்றைக்கு நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அநேக பாடல்கள் இந்த நாட்களில் 1 2 எத்தனையோ பாடல்கள் இந்த நாட்களில் தந்திருக்கிறார்கள். அது இதற்காக எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு டெலிபோனை எடுத்து வைத்து அதுக்கேற்ற மாதிரி ராகமாக அந்த நாட்களை அந்த பாடல்களை பாடி இந்த நாட்களை அப்படியே வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாட்களே ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த வார்த்தையை அங்கே துதிய பாருங்க. இதுதான் சங்கீதக்காரனாய் தாவீது செய்த காரியம். அவர் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அங்கே பாருங்கள் எப்படியாக துதித்தார்னு சொல்லி சொன்னால், அவர் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலே கிண்ணறத்தை வாசித்து ஆண்டவருக்கு அந்த சங்கீதத்தை எழுதினார்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதம் இந்த நாட்களில் இது எழுதி கொடுத்த காரியம் இல்லை, அந்தந்த வேளையிலே ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதங்கள் ஒவ்வொரு காரியம். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கம் வருகிற வேளையிலே, சோகம் வருகிற வேளையிலே, சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே, அங்கே இருதயத்திலே அந்த குமுறல்கள் வருகிற வேளையிலே அதுக்கு ஒரு சங்கீதம் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாடுகள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 22வது சங்கீதத்தை எடுத்து வாய்ச்சி பாருங்கள், ஆண்டோட சிலுவை பாடை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் அதோடைய காரியம் என்ன, அந்த பாடுகள் நினைவுகளை அவர் நினைக்கிற வேளையிலே, ஆண்டோடைய பாடுகள் நினைவுகளை இந்த நாட்களை இவர் என்ன செய்கிறார், தாவீதுக்கு அங்கே ஆவியானவர் உணர்த்துகிற வேளையிலே ஆண்டவர் இப்படியாக வந்து அடிக்கப்பட போகிறார், இப்படியான காரியங்கள் வரப்போறது என்பதை குறித்து சங்கீதமாக இந்த நாட்கள் எழுதுகிறார். ஏன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவர். அப்ப தாவீது ஆண்டவருடைய இருதயம் மாதிரி தான் இந்த நாட்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவரே டைரக்டாக அந்த நாட்களை தாவீதுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால சங்கீதம் 23 சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் பாருங்கள், அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த வேளையிலே பாருங்கள் அவருக்கு ஒரு காரியம் இந்த நாட்களில் வருகிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, நான் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் நான் தாட்சி அடைய முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் என்னுடைய மேய்ப்பராக இந்த நாட்களை இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏவப்பட்டு பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு இந்த நாட்களில் அங்கே எழுதுகிறதை பார்க்கும். சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், அவர் சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், கர்த்தருடைய அதாவது குடிகளும் கர்த்தருடைய என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லிவிட்டு, யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், கைகளிலே சுத்தம் உள்ளவன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இப்படியான பரிசுத்தத்திலே இருக்கிற தேவனை சந்திப்பதற்கு யார் தகுதி உள்ளவன் என்பதுதான் இன்றைக்கு அதிலே கேட்கப்படுகிற பெயராக இந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு சொன்னால், நம்முடைய அதாவது நாங்கள் தேவனை உயர்த்த வேண்டும், ஜனங்கள் தேவனை உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மகிமையின் ராஜா அங்கே உட்பிரவேசிக்க நீங்கள் இடத்தை கொடுங்கள். யார் அந்த மகிமையின் ராஜா? ஹூ இஸ் த கிங் ஆஃப் க்ளோரி? அப்படியானால் அந்த யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரும் அவரே மகிமையின் ராஜாவும் என்று சொல்லி அங்கு அந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய அதாவது சரீரத்துக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் உட்பிரவேசிக்க வேண்டும்.
அதான் சொல்லப்படுது, வாசலுடைய தலைகளை உயர்த்துங்கள். ஏனென்றால் இந்த மகிமையின் ராஜா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அதாவது உங்களுடைய அதாவது இருதயத்துக்குள்ள இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த நாட்களிலே வந்து வாசம் செய்ய வேண்டும். அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா இந்த நாட்களை உட்பிரவேசிப்பார். அருமையான அன்பு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த ஆராதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அந்த நாட்களே அநேக விதமாக இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டு வச்சிருக்கிறது. அதே வேளையிலே மோசே எழுதியிருக்கிறார். அதே வேளையில இன்னும் அநேகர் இந்த நாட்களை வந்து இந்த சங்கீதத்தில் இந்த நாட்களை கலந்து காரியங்கள் இந்த நாட்களை செய்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனை எப்படியாக தங்களுடைய அனுபவத்திலே துதித்தார்கள் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவனை துதிக்கிறதற்கும் நமக்கு ஒரு அனுபவம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோதானோ என்று சொல்லி துதிக்கிறதல்ல, அதாவது ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு இந்த நாட்களை அவரை துதிக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அங்கே இந்த நாட்களை வந்து வாசம். ஒரு பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், தேவஜனம் கூடும் வேளையில் கர்த்தர் அங்கே அசைவாடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? தேவ ஜனம் எங்க கூடி வருகிறார்களோ அங்கே கர்த்தருடைய அசைவாட்டம் அந்த இடத்திலே இருக்கும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் இருவர் ஒருமித்திருந்தால் அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் இருக்கிறவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் 1 நாளாகமம் புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதாவது 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்களா. இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், தாவீது சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாள பூரியங்களையும் சோபித்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடினார்கள். இப்ப தாவீதுடைய காரியத்தை பாருங்கள், சொல்லுகிறார் அங்கே தங்கள் முழு பலத்தோடும் அதாவது தங்களுடைய முழு பலத்தோடும் எல்லா விதமான காரியத்தோடும் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புராக்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியங்களையும் சேவித்து அதாவது என்ன செய்தார்களாம், மகிழ்ச்சியாக ஆடி பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், ஏன் அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு போகிற வேளையிலே தாவீதுக்கு ஒரு மகிழ்ச்சி, பரிசுத்தாவியோட வல்லமையினால் நிரப்பப்பட்ட உடனே இந்த நாட்களை என்ன செய்கிறார், தன்னையே மறந்து இந்த நாட்களை ஆடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். கர்த்தருடைய பாருங்கள், நாங்கள் ஆண்டவர் ஆராதிக்கல பக்கத்து நிற்கிற பார்க்க கூடாது. ஒரு சிலரை பார்த்தா நான் கூடி பார்க்கலாம். சில வழியில பாருங்களேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ஆராதனையில போய் இருக்கிற வழியில அவங்க இந்த நாட்களே என்ன செய்வாங்கடா, ஆராதிக்க மாட்டாங்க, பக்கத்து நிற்கிறதான் பார்ப்பாரு. என்ன சட்டை போட்டுக்கிறாங்க, என்ன விலையில ஷர்ட் போட்டுக்கிறாங்க, என்ன ஷூ போட்டுருக்காங்க, அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எத்தனை புள்ளிகள், இதுல எல்லாம் தான் அந்த நேரத்துல கேட்பிடும். அருமையான கர்த்தருடைய ஏன் அப்படியாகன்னு சொல்லி சொன்னால், ஆராதிக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல வந்தவன் சொன்னால் பக்கத்திலே இருக்கிறவங்களோட மனைவியோ பிள்ளைகளையோ நீங்கள் பார்க்க கூடாது. அருமையான கர்த்தருடைய நீங்கள் பார்க்க வேண்டும், கல்வாரியை நோக்கி பார்த்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே அந்த தேவனுடைய அதாவது பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளே இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய சிந்தைகளை கொண்டு வந்த நாட்களிலே நம்மளை ஆராதித்து ஜெபித்து கொண்டே துதித்து கொண்டே இருப்போமா இருந்தால் அந்த ஆராதனுடைய அந்த கர்த்தருடைய அந்த மகிமை இந்த நாட்களிலே எங்களை மூடுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை, இதுதான் இந்த ஆராதனுடைய முக்கியமான காரியம், ஆராதனுடைய முறைகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே இசைக்கருவிகளை இந்த நாட்களிலே அங்கு புல்லாங்குழல் போன்ற காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்து இந்த நாட்களிலே ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்தான் இந்த நாட்களை பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அடுத்ததாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதமான செயல்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாய் அங்கே அவரை இந்த நாட்களே துதிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த மிரக்கல் எப்படியாக உங்களை ரட்சித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இதை கூட சொல்லி 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 துதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்த எண்ணெய், குப்பையில் இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்து இந்த நாட்களை ஆண்டவர் நிறுத்தினாரே, அப்படியானால் அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களை சொல்லி சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது தேவன் தனக்கு செய்ததை மற்றவர்களுக்கு கூற ஆவலோடு இந்த நாட்களை இருந்தான் என்று சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்ப்போம்.
சங்கீதம் 51 அதிகாரத்திலே தாவீது செய்த சில பாவங்களை குறித்து அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை இந்த நாட்களை பாருங்கள், தேவன் தனக்கு செய்த அற்புதங்களை இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மக்கள் கூடி வந்திருக்கும் சபையிலே தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை கூறி அவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தும்படி இந்த நாட்களை செய்யலாம் என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எபிரேயர்களை நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிறுவம் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2 அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய நாமத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப துதிக்கிற முறை எப்படியாக இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமத்தை சொல்லி 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 இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை ஆராதித்து அந்த தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த நாட்களை அங்கே கொண்டு வர வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நிறைய வேண்டுமா இருந்தால் அவர் செய்த அவருடைய நாமத்தை மகத்துவப்படுத்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, மோசையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒவ்வொரு புதிய நாமங்களை வைக்கிறார்கள். அந்த நாமத்தின்படியே அந்த நாட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆராதித்துக் கொண்டு வருகிற வேளையிலே அவர்களை அங்கே தேவன் இந்த நாட்களிலே நினைவு கூறுகிறோம், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, ஆபத்து காலங்களிலே கூட அவர்களோடு கூட அவர்களை நடத்தி வார தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், வானலத்தோர் புதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்ற நாமம் இயேசு என்ற நாமம் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் அறிமுகமாகப்படுகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசு என்று சொல்லப்பட்ட நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பாருங்கள், அநேக இடத்திலே தூதர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வெளிப்பட்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே. ஆனால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அவர் இயேசு என்ற அந்த பேரோடு இந்த நாட்களிலே தைரியமாக இந்த பூமியில வந்து ஜனங்களுடைய அக்கிரமங்கள், ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இந்த நாட்களில் உயிர் தெழுந்து மறுபடியும் பிதாவுடைய வலது பார்சத்திலே போயிருந்து அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்கள், அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படியான என்ன முறையிலே இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஆராதிக்கிற வேளையிலே பாருங்கள், முதலாவது நமக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு இந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த இந்த நாட்களிலே நம்முடைய பாவங்களை விட்டு தேவனுடைய சமூகத்திலே ஆராதித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே இறங்கி இந்த நாட்களிலே உங்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும். அதே வேளையிலே பாருங்கள், பிரசன்னம் என்று சொல்லப்படுகிற காரியம் இறங்குகிற வேளையிலே அங்கே நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் இல்லையா. பாருங்கள், சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்டார். ஆலயத்தை கட்டி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே கீத வாத்தியங்கள் எல்லா காரியங்களையும் வைத்த நாட்களை அந்த பிரதிஷ்டை பண்ணுகிற புயலில் இந்த நாட்களை ஆராதிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் நீக்க கூடாதபடி விழுந்தார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆசாரியர்கள் யாரு? ஆசாரியர்கள், சாதாரண ஆட்களில். அப்ப ஆசாரியர்கள் விழுகிறதா இருந்தால் சாதாரண ஆட்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அந்த ஆராதனுடைய பிரசன்னம், அந்த மகிமை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அப்ப பாருங்கள், அவருடைய பிரசன்னம் அங்கே மகத்துவமான பிரசன்னம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனை எப்படியாக நாங்கள் ஆராதிக்க வேண்டும்? பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அங்கே சாதுவாய்த்தான் தொட்டாள். அங்கே அந்த அதாவது வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லுகிற காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வஸ்திரம் அல்ல. இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் நாரியிலே ஒரு காப்பு நாடா ஒன்று கட்டி வைத்திருப்பார்கள் எல்லா யூதர்களும். அந்த அந்த காப்பு நாடாவில் பாருங்கள், அந்த நீங்க ஆரோனுடைய பழைய ஏற்பாடு எடுத்து பார்க்கிற வழியில் தெரியும், ஒரு குஞ்சம் ஒன்று இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குஞ்சத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே சின்ன சின்ன மொட்டுகள் மாறி இந்த நாட்களில் இருக்கும். அந்த இடத்துல பாருங்கள், அவள் அந்த 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 ரோப்லே தான் இந்த நாட்களை என்ன செய்தால், அப்படியே போய் மெல்லமாய் கை வைத்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நசரேயர்கள் நாட்கள், யூதர்கள் இந்த நாட்கள் செய்கிற காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த ஜீவனுள்ள தேவனை அவள் தொட்டால்
அவள் தொட்ட உடனே அவளுக்குள்ளே இந்த நாட்களே மகிமை, அவருடைய வல்லமை பாய்ந்து சென்றது. அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், வேதத்திலே அநேக இடங்களிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை நிமித்தம் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியாக துதித்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்களே பாருங்கள், எப்படி சூழ்நிலை இருந்தாலும் இந்த நாட்களே அவர்கள் துதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இருந்தது. அதன் நிமித்தம் அவர்கள் கட்டாயமாக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை என்ன விதத்திலே இந்த நாட்களே அங்கு துதிக்க வேண்டுமோ அந்த விதமாக அந்த நாட்களை துதித்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள், அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்த ஒவ்வொரு காரியங்களுக்கு, ஒவ்வொரு நாட்களுக்காக, நமக்கு ஜீவனை தந்த நாட்களுக்காக, அது மட்டுமல்ல நம்மை நடத்தி வார நம்முடைய நோய்களை குணமாக்கின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி 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 அங்கே கரங்களை தட்டி அங்கே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என கர்த்தருடைய. நான் சில வேளையிலே பார்க்கிறேன், ஆலயத்துல போனா சில பேர் வரிவினம் இந்த நாட்களை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வர்ஷிப் நடந்து கொண்டு இருக்கும், கையை பின்னு கட்டி கொண்டு இருப்பாங்க, கையை பின்னு கட்டி கொண்டு தலையாடி கொண்டு இந்த நாட்கள் இருப்பாங்க, கை தட்ட மாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீ எப்பொழுதும் உன்னுடைய கையை உயர்த்தி நீ துதிக்கிறாயோ அந்த இடத்துல உனக்குள்ளே, அதாவது உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, உனக்குள்ளே இருக்கிற கட்டுகள் எல்லாம் அந்த நாட்களே அவளும். கை உயர்த்தி என்றைக்கு நாங்கள் துதிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய கட்டுக்கள் அவளும், நுகங்கள் உடையும், நாங்கள் ஒரு விடுதலையை காணக்கூடியதா இருக்கும் என கர்த்தருடைய பிள்ளைகள். அது என்னதான் சூழ்நிலையா இருந்தால், என்னதான் காரியமா இருந்தால், நமக்கு எதிராக வருகிற எந்த காரியமா இருந்தாலும், என்றைக்கு தேவனுடைய சமூகத்துல போய் நாங்கள் கரங்களை உயர்த்துகிற வேளையிலே தேவன் நம்முடைய கரங்களை தொடுகிற வேளையிலே எல்லா விதமான குளறுபடிகள், எல்லா விதமான காரியங்களும் இந்த நாட்களை நீங்கி நாங்கள் சந்தோஷமா இந்த நாட்களில் அவர் விடுதலோடு ஆராதிக்க தேவன் அந்த இடத்திலே கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்கிறது, இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 42வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போம் இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், சமுத்திரம், அதாவது சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதிலுள்ள தீவுகளில் அதிலுள்ளவைகளே தீவுகளே, அவரின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்கள்ல இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் அங்கே கேதாரின் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்களே கம்பீரித்து அங்கே பர்வதங்களில் கொடுமுடிகளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக. கர்த்தருக்கே மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களிலே தீவுகளிலே அறிவிப்பீர்களாக சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, அதாவது எப்படியாக யார் யார் துதிக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடும்படியாக அவர் இந்த நாட்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஏன் புதுப்பாட்டை என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு புதிய பாடல்களை பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும். பாருங்கள், அந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது, துருத்தியை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது 2 துருத்தியை குறித்து சொல்லப்படுது, பழைய துருத்தி, புது துருத்தி. ஏன் அதை உவமையா சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த புது ரசத்தை கொண்டு போய் பழைய துருத்திகள் வைத்தால் இந்த நாட்களை விட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்கே துருத்தி பழுதா போயிடும். அதே மாதிரி பழைய ரசத்தை கொண்டே புது திருத்திக்கு நான் விடுவோமா இருந்தால் துருத்தி பிஞ்சு போகிற காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கருத்து. அப்படியானால் அது திராட்சை ரசம் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த, அதாவது அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய காரியத்தையும் அந்த நாட்களை வெளிப்படுத்துறது. அப்படியானால் அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுதினமும் அவரை புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்த வேண்டும். புது திருத்தியிலே இந்த நாட்களே புது திராட்சை விடுவது போல் இந்த நாட்களே புதிய பாடல்களை பாடி இந்த நாட்களை நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மத்தேயு 5:16 நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் தேவன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களே ஜனங்கள் பார்க்கிறார்கள்.
அப்ப நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி, நாங்கள் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிற வேளையிலே, அதன் மூலமாய் நமக்குள்ளே அந்த வெளிச்சம் வீசுகிற வேளையிலே மற்ற ஜனங்கள் இந்த நாட்களே வந்து அவர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா என்றால், துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரணம் என்னவென்றால், மக்கள் ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள்? முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், ஏன் ஆண்டவரை துதிக்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே சொல்லப்படுகிறது தெளிவாக இந்த நாட்களை தெரிவிக்கிற காரணம் என்னவென்றால், ஒரு காரணம் பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், நமது ஆண்டவருடைய அழகு, மகிமை, கம்பீரம் ஆகியவைகள் இந்த நாட்களில் வானத்தையும் பூமியையும் படைத்து அங்கே உன்னத கடவுள் என்பதை அங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப துதிப்பதற்குரிய காரியம் என்னவென்றால், அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய மகிமை, அவருடைய கம்பீரம், அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த உன்னத கடவுளாக இந்த நாட்களை இருப்பதனால் அவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று. சங்கீதம் 96வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் எடுத்து வாசிப்போம். 96வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவர், மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனம் அவர் சமூகத்திலே இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த நாட்களிலே இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியான அந்த மகத்துவம் உள்ள தேவனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இங்கே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவர் இந்த பூமியிலே செய்த காரியங்கள், அதாவது அவருடைய அந்த ஆண்டவர் தமது அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய கம்பீரம் ஆகியவற்றையும் வானத்தையும் படைத்த அந்த கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுது. அவர் தமது இந்த நாட்களை பாருங்கள் பரிசுத்தத்தில் உன்னதமானவர் என்பதையும் அவரை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சங்கீதம் 99:3 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தத்திலே உன்னதமானவர், உண்மையுள்ளவர் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களை அவரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய அந்த வல்லமையுடைய காரியங்களை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இவ்வாறு அவரை நாங்கள் துதிக்கிற வேளையிலே பாருங்கள், அவருடைய மாறாத இரக்கமும் கிருபையும் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே அந்த நன்றிகளை நினைத்து இந்த நாட்களை அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சங்கீதம் 57 இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே விடுவித்ததற்காகவும் அவரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும். பாருங்கள், அநேக காரணங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாக பாருங்கள், நம்முடைய இந்த நாட்களிலே சத்துருக்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி இந்த நாட்களிலே அங்கே நோய்களில் இருந்து சுகம் பெற்றதுக்காக சங்கீதம் அதனை சொல்லி இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சத்துருக்கள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 9:1 பார்க்கிற வழியில, கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், அதிசயங்களை விவரிப்பேன், உம்முடைய மகிழ்ந்து கலிகூறுவேன், உன்னதமானவருடைய உமது சமூகத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுவேன். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சத்துருக்களிலே இருந்து, பொல்லாப்புகளிலே இருந்து நாட்களை விலக்கி இந்த நாட்களிலே பாதுகாத்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய அப்ப தேவன் தம்மை இந்த நாட்களிலே, அதாவது நம்மை தம் தெய்வமாக இந்த நாட்களிலே அங்கே பராமரிப்பினாலே அங்கே அனுதினமும் தமது சரீர பிரகாரத்தினாலும் ஆவிக்குரிய பிரகாரத்தினாலும் நன்மையை தந்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்? ஆபத்து நாட்களில் மோசமின்றி பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படியான சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரை இந்த நாட்களிலே நாங்கள் நன்றியுடன் இந்த நாட்களை போற்றி இந்த நாட்களை துதிக்க வேண்டும். முக்கியமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய பராமரிப்பு எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 68 எடுத்து நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் சொல்லுவது 68வது சங்கீதத்திலே பாருங்க, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 68ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 68:19 சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அங்கே எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேலே அங்கே பாரம் சுமத்தினாலும்
நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்று சொல்லி இந்த நாட்களை இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவருக்கு எந்நாளும் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் உண்டாகும்படியாக இந்த நாட்களிலே பக்தன் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே தேவனுடைய நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அவருடைய தெய்வீக அதாவது தெய்வீக பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்கள் அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நம்முடைய தேவனுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய நோய்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய நெருக்கங்கள் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே அப்படியான வேளையிலே இந்த நாட்களிலே அவர் நமக்கு இந்த நாட்களிலே சுகம் தந்து இந்த நாட்களை நம்மை பராமரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அவருடைய பராமரிப்புன்னு சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தர். அப்ப தேவன் நம்மை பராமரிக்கிறார். அப்படி நம்மை பராமரிக்கிற தேவனை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை இந்த நாட்களிலே நாங்கள் துதிக்க வேண்டும். அவரை இந்த நாட்களிலே துதிக்கிறது மட்டுமல்ல அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அனுதினம் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பராமரிப்பு என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அங்கே தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு என்று சொல்லி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, என்னை இவ்விடத்தில் வரும்படி இந்த நாட்களை விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப யார் சொல்லுகிறது? யோசேப்பு இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தேவனுடைய இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பராமரிப்பினுடைய அம்சங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப தேவனை துதிக்கிற வேளையிலேயே தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த 2வது பகுதியில் சொல்லப்படுகிறது அவர் நம்மை இந்த நாட்களிலே பராமரிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். எப்படி என்றால் முதலாவது பாருங்கள், தேவன் நம்மை பாதுகாக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் தமது வல்லமையினால் அங்கே அதாவது தம்மாலே இந்த நாட்களை படைக்கப்பட்ட இந்த உலகத்தை பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல தாவீது இந்த நாட்களை அறிக்கையிலே இந்த நாட்கள் தெளிவாக தெரிகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷனையும் மிருகங்களையும் இந்த நாட்களை காப்பாற்றுகின்ற என்று சங்கீதம் 36:6 இந்த நாட்களை பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்புக்கும் வல்லமை இந்த நாட்களை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த நாட்களை நிறைவேற்றப்படுகிறது. இதைத்தான் இந்த நாட்களிலே பவுலடிகள் கொலோசியர்ல சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் இந்த நாட்களிலே முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் அங்கே நிலை நிற்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் முந்தினவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம்? நிலை நிற்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய வல்லமை பூமியில் உள்ள இந்த நாட்களிலே மிக சிறிய இந்த நாட்களிலே அதாவது துணுக்கள் கூட இந்த நாட்களிலே ஒன்றாக அங்கே கூடி இந்த நாட்களில் இணைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கிறதாம்? சிறு துணுக்கைகளை ஒன்றாக கூடி இந்த நாட்களிலே இணைக்கப்பட்ட விதமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். 2வதாக இந்த பகுதியில பாருங்கள், அந்த பராமரிப்புடைய பகுதியிலே தேவையானவைகளை கொடுக்கிறார் தேவன் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நம்முடைய தேவைகள் எவ்வளவு இருக்கிறது? அநேக தேவைகள் இருக்கிறது. பாருங்க, ஒவ்வொரு ஜெபக்குருவி கொண்டு வராங்க. என்ன ஜெபக்குருவி கொண்டு வராங்க? பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்கிறது, எனக்கு வேலைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே ஜெபிப்போம். என்னுடைய குழந்தைகளுக்கு சோம் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஏதாவது தேவைகளா இருக்கிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்களே நாங்கள் ஜெபிப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவைகளுக்கு அங்கே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். இன்னைக்கு அவனவன் போய் கல்லிட்டையும் மண்ணிட்டையும் போய் இந்த நாட்களை கேட்கிறான், அதை செய்யணும்னா கல்லு பேசாது, அப்படியே தான் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அதாவது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அந்த ஜெபிக்கிறதுல ஒரு விதம் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஜெபிக்கிறதுல கூட எப்படியாக இருக்குன்னு சொன்னா அந்த ஜெபம் எப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நடக்குமா நடக்காதான்னு சொல்லி இந்த நாட்களை ஜெபித்தோம் என்றால் அது அப்படியே இந்த நாட்களே இருக்கு. அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எதைத்தான் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டாலும் அங்கே அவர் நமக்கு தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களை அந்த ஜெபங்களை நாங்கள் எடுத்து கொண்டிருப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய
அதாவது காரியங்கள் எல்லாவற்றையும் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்பது போல் இந்த நாட்களே திசை திருப்பி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த பகுதியிலே பார்க்கிறோம், அதாவது அந்த துதித்தலுடைய முறையினுடைய பகுதியிலே வருகிற காரியம் என்னவென்றால் தேவைகளை சந்திக்கிற தேவன் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய படைப்பும் அனைத்தும் பாதுகாப்பும் இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஜீவவாசிகளின் இந்த நாட்களை தேவைகளை இந்த நாட்களை அவைகளுக்கு அங்கே கிடைக்க செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், உலகம் படைக்கும் போது பருவ காலங்கள் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உணவை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயம் பூமியை அழித்த போதும் தேவன் இந்த நாட்களை உலகின் தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கும் வகையிலேயே தமது வாக்கு தத்தத்தை இந்த நாட்களை புதுப்பித்தார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் அங்கே கோடை காலமும் மாரிக்காலமும் பகல் காலமும் அங்கே இரவும் ஒளிந்து போவதில்லை என்று ஆதிகாம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கின்றோம். பாருங்கள், தம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் தேவன் தம் அன்பிலே இந்த நாட்களிலே அற்புதமாக போஷிக்கிற விதம் அங்கே பல சங்கீத புஸ்தகத்திலே இந்த நாட்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் தாமே படைத்து அங்கே பராமரிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து யோவுடம் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப யோவு அங்கே சொல்லப்படுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், யோவுடைய புத்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இயேசு தேவனுடைய பராமரிப்புக்கும் தன்மைக்கும் அங்கே உறுதியாக இந்த நாட்களிலே அங்கே சுட்டி காட்டும் வண்ணம் ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு புஷ்பங்களுக்கும் தேவன் பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை அந்த இடத்திலே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப ஆகாயத்து பறவைகளை எப்படியாக போஷிக்கிறார், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்களுக்கு எப்படியாக இந்த நாட்களை தேவன் அங்கே ஆகாரத்தை கொடுக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை குறித்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவிக்குரிய தேவைகள் இந்த நாட்களை சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தால் பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் தன்னுடைய சொந்த மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பை இந்த நாட்களை பராமரிக்கிறார். அந்த அன்புதான் தேவன் தன்னுடைய ஒரே புறான குமாரனை இந்த பூமியிலே தந்தி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய எப்படியாக காரியம் தேவர்களை சந்திக்கிறான்னு சொல்லி சொன்னால், என்னதான் நடந்தாலும் என்னுடைய ஜனங்கள் அதாவது நான் உருவாக்கின ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தன்னுடைய ஒரே புறான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த நாட்களே அவருடைய எங்களுடைய சாவ கட்டுகள் பாவ கட்டுகள் இந்த நாட்கள் நுகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து இந்த நாட்களே என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. இதைத்தான் நீங்க யாத்ராமத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை நீங்கள் விடுவீங்கள், அவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும். அதான் ஆண்டோடைய குறைக்குள்ளாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நாங்கள் தேவனை ஆராதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த நாட்கள் நீங்கி போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தாக பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்வது, அவர்கள் ஒவ்வொருவரும் அவர் இந்த நாட்களே மதித்து நடக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 9:1 பார்க்கிறோம். அப்ப அங்கே சொல்லப்படுவதை பாருங்கள், பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் பவுல் அங்கே சந்தேகத்துக்கு இடமில்லாத தெளிவான வார்த்தைகளை இந்த நாட்களை இப்படி கூறுகிறார். ஏனென்றால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினால் இந்த நாட்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுது. அப்ப என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவருடைய பாருங்கள், அப்ப தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், அப்ப பாருங்க யாருக்குள்ளே போகிறது அந்த காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக போகிற வேளையிலே தாருங்க இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது மகிமையினால் இந்த நாட்களிலே அவர் அந்த இடத்திலே நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் தன்னுடைய மகிமையினால் பற்பல காரியங்களை இந்த நாட்கள் செய்கிறார். தேவன் தன்னுடைய மகிமையினால் பல காரியங்களை அங்கே செய்து முடிக்கிறார், சந்திக்கிறார் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியது. அப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தமது மக்கள் அனைவரும் வாழ்ந்து சுகமாய் இருக்க அவர்களுக்கு அவர் இந்த நாட்களை எல்லா நன்மைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை வாசிப்போம். இந்த நாட்களே யோவான் 3ஆம் அதிகாரம் 3 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் பாருங்கள், இங்கே சொல்லப்படுவது பாருங்கள். 2வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரியமானவரே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்ப இதை குறித்து இந்த நாட்களில் யோவான் இந்த இடத்தில் எழுதுகிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிற காரியம் அப்படித்தான். தன்னாலே உருவாக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்துமா வாழ்வது போல் அவர்கள் இந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றிலும் சுகமாக வாழ்ந்து இந்த நாட்களிலே அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமா இருக்க வேண்டும். அதனாலேதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய அந்த நாட்களிலே அல்ல, இந்த நாட்களே அவர் இந்த பூமியை உருவாக்கி விட்டு நீங்கள் எக்கேடாவது பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அப்படி என்ன சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த பூமிக்கு வராம இருந்தால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராம இருந்தால் ஒவ்வொரு மரிக்கிறவனும் இந்த நாட்கள் எங்க போயிருப்பான்னு சொன்னால் பிசாசிட்ட தான் போயிருப்பான். ஒன்றுமே செய்ய முடியாது, விடுதலை இல்லை ஐயா. என்ன வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், யோவான் 8 குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தான்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரிக்காம இருந்தான்னு சொன்னால், இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இந்த நாட்களே நமக்கு கிடைத்திருக்காது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, சுவிசேஷம், இந்த நாட்களை சுவிசேஷ புத்தகங்கள், அதெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, ஆண்டவருடைய செயல்பாடுகள், என்ன காரியம் செய்ய வேண்டும், முழு சகல காரியம் இந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், யோவானுக்குள்ள சுவிசேஷம் 4 சொல்லப்படுது. சமாரியா ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்திலே கேட்கிறாள், ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் அங்கும் இங்குமாக ஆராதித்தார்கள், மலையிலே ஆராதித்தார்கள் என்று சொன்ன வழியில் ஆண்டவர் அதற்கு மறுமொழி சொல்லுகிறார் அந்த நாட்களிலே, அப்படி அல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இந்த நாட்களே வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே அவளுக்கு எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எப்படி என்று பார்க்கிற வழியிலே நீங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இன்ன விதமாக இந்த நாட்களை தொழுங்கள். ஆனா அந்த முற்காலத்து உள்ள பரிசுத்தவான்கள் மலைகளுக்குள்ளே போய் இந்த நாட்களை அவர்கள் அந்த இடத்திலே நின்று தொழுது போட்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து இந்த நாட்களே அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் இந்த நாட்கள் உங்களுக்கு அந்த கிருபை அளிப்பார் என்பதை தான். ஏன்னு சொன்னால் அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரவும் இல்லை, அவர் அந்த நாட்களில் மறைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிப்படாதபடி இந்த நாட்களில் இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய ரத்தம் இந்த நாட்களில் சிந்தப்படவில்லை. அந்த நாட்களே மிருகங்களுடைய பறவைகளுடைய ரத்தத்தை தான் பலியிட்டு கொண்டே இந்த நாட்களில் இருந்தார்கள். அதனாலே தான் பாருங்கள், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை இந்த பூமியிலே வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களை பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக பாருங்கள், அந்த அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களில் எங்கும் நாங்கள் தொழக்கூடிய விதமாகவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்களை நாங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கிருபாசன தண்டையிலே நாங்கள் கிட்ட போய் சேருவதற்கும் பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் எடுத்து வேதத்துல வாய்ச்சி பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போராக்கள் அந்த நாட்கள் என்ன செய்வார்கள், மறிச்சிடுவார்கள். அது ஆசாரியரா இருந்தாலும் சரி, அவர்கள் அங்க குற்றத்தோடு அந்த இடத்திலே போய் இந்த நாட்கள் உள்ளுக்கு போவரா இருந்தால், அந்த இடத்திலே பாருங்கள், உள்ளுக்கு போகிற வழியிலே அந்த திரைச்சீலைக்கு பின்னாக அங்க என்ன இருக்கிற நூல்ல கட்டித்தானே அவர் நாரில கட்டித்தானே விடுவார். அந்த அவர் குறிப்பிட்ட நேரத்திலே எந்த விதமான அசமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அந்த நூலை பிடிச்சு இழுக்கிற வழியில அவர் மருத்துவ இருந்தாலும் அவர்கள் வெளியில கொண்டு வருவார்கள். அருமையான கத்தோலிக்கர்களை, இப்ப அப்படி அல்ல. இப்போ அங்க நூலும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது ஆண்டோடைய கல்வாரி சிலுவை மரணத்தினால். திரைச்சீலை கிழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த நாட்களிலே அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், நேரடியாக நாங்கள் முகமுகமாய் அங்கே அந்த ஆண்டோடைய அந்த உடன்படிக்கை பற்றி தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நாட்களை உணர்ந்து கொள்ளும்படியாகவும், பிரசன்னத்தை இந்த நாட்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாகவும் இந்த நாட்களை தேவன் கிருபை செய்திருக்க. பாருங்கள், மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வருகிற வழியில முக்காடு போட்டு கொண்டு வந்தார். ஏன் முக்காடு போட்டு கொண்டார்? தேவனுடைய பிரசன்னம். எரியும் முச்சடியிலே ஆண்டவர் பேசினார் மோசையோடு. பேசி இந்த நாட்களில் வருகிற வழியிலே அங்க அவர் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த அவருடைய முகத்தை பார்க்கிற வழியிலே முகம் எல்லாம் அப்படியே ஒளிச்சு இருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்க முடியாதபடி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அவர்கள் அப்படியே கண் குசத்தம் துவங்கின காரியமா இருக்கிறது. உடனே அவர் முக்காடு போட்டு கொடுத்தா அந்த நாட்கள் கீழே வந்து ஜனங்களோடு பேசுகிறார். ஆனா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அந்த முக்காடு நீக்கப்பட்டது. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் நாங்கள் நேரடியாக இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே போகலாம், கிருபாசன தண்டையிலே போகலாம் என்று எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அவருடைய பராமரிப்புகளே இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே நாங்கள் தேவனுடைய காரியத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்ட போல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், அனைவரும் இந்த நாட்களில் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாகவும் நம்மை இந்த நாட்களிலே அங்கே அதாவது நன்மையாக நடக்க வேண்டும் என்பதையும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த தேவனுடைய அந்த படைப்பிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அனைத்தும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவர்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே சந்தித்து வந்தாலும் அவர் இந்த உலகிலே ஆளுகை செய்கிறார். தேவன் உன்னதமான ராஜரீகம் உடையவராய் இருப்பதனால் அங்கே வரலாற்று நிகழ்ச்சிகள் யாவும் அவருடைய
அனுமதிக்கும் இந்த நாட்களிலே சித்தத்தின்படி இந்த நாட்களை நடக்கின்றன. சில வேளைகளிலே அவருடைய மீட்பின் திட்டத்தின்படி அவர்கள் அங்கே நேரடியாக அந்த நாட்களிலே அங்கே குறுக்கிடுவதும் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவனுடைய சித்தம் எப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே பிதாவுடைய சித்தம் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். நான் இந்த பூமியில வந்தது நோக்கம் பிதாவுடைய அதைத்தான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில யார் செய்ய வேண்டும்? பூமியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பரம கத்துள்ள அப்ப அப்போஸ்தலர் அந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்தார்கள். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஏழைகளை விசாரித்தார்கள், திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தார்கள். அதாவது அதே போல இந்த நாட்களை அற்புதங்களை நடப்பித்தார்கள். இப்படியான அநேக காரியங்களை இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் தேவனுடைய சித்தம் எது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சத்தியம் இந்த நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டும். முதலாவதாக அந்த சத்தியத்தை ஜனங்கள் இந்த நாட்களிலே பாசை தெரியாதாக்கள் மத்தியிலே பாருங்கள், பாசைக்காரர்கள் மத்தியில் இந்த நாட்களை போய் கர்த்தருடைய சத்தியத்தை இந்த நாட்களை அறிவித்து அவர்களுக்கு தேவனை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும். அதே வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே போய் சின்ன பாடல்களை பாடி துதித்து இந்த நாட்களை நாங்கள் காரியத்தை செய்கிற வழியிலே அவர்களுக்கும் ஒரு ஆர்வமாக இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை இந்த துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களே அங்கே அதனுடைய பகுதியில தான் இன்றைக்கு இந்த காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய உன்னதமான வல்லமையையும் இவ்வுலகிலே அவருடைய ஆளுகையையும் ஓரளவு இந்த நாட்களை கட்டுப்படுத்தினார்கள். வேதம் அங்கே சாத்தான் இவ்வுலகத்தின் இந்த நாட்களிலே தேவனானவன் என்று இந்த நாட்களை கூறியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்றால் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4:4 பார்க்கிற வேளையிலே 2 காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளை அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறானாம்? குருடாக்கினான் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப அவன் அப்படியாக அந்த குருடாக்கி வைத்திருக்கிறது நிமித்தம் தான் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஜனங்கள் சத்தியத்தை அறிய முடியாதபடி அவர்கள் இந்த நாட்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவானுக்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் தாமாக இந்த நாட்களை செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளே குமாரன் அந்தபடியே செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே அங்கே அவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை இந்த நாட்களை குருட்டாட்டமாக்கி இந்த நாட்களை அவன் மறைத்து வைத்துக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் உலகமானது தேவனுடைய அந்த ஆளும் வல்லமைக்கு அங்கே அடிபணியவில்லை. ஏனென்று சொன்னால் உலகம் தேவனை இந்த நாட்களை எதிர்த்து புரட்சி செய்கிறது. உலக மக்கள் இந்த நாட்களிலே சாத்தானுக்கு அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவனை இந்த நாட்களிலே அங்கே பொறுத்தவரையிலும் அவருடைய இந்த சுய கட்டுப்பாட்டு தற்காலிகமாக தேவன் நியமித்த காலத்திலேயே அவர் இந்த நாட்களிலே சாத்தானையும் அவனுடைய சர்வ சேனையையும் இந்த நாட்களிலே அழித்து விடுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தலே இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் என்ன செய்ய போறார் இந்த நாட்களிலே? இந்த கடைசி முடிவில் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் வாசிப்போம். இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே 20வது வசனத்தை இந்த நாட்களை வாசித்து முடிக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்கள்னாலும் அதன் முத்திரைகள் தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்குற கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிக்கப்பட்டார்கள். இருவரும் அங்கே கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலேயே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அப்ப இதுதான் அங்கே முடிவினுடைய காரியமாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றொரு வாஞ்சியோடு இந்த நாட்களை காரியத்தை செய்கிற வேளையிலேயே அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த துதிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக ஒரு தடையை இந்த நாட்களை கொண்டு வருவார். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் துதிக்க வேண்டும். மீகா 2:13 சொல்லுவது, தடைகளை உடைக்கிறவர் தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்னால் கடந்து செல்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் சொல்லி ஆண்டோடைய கரத்திலே சொல்லி நாங்கள் துதிப்போமா இருந்தால்
என்ன முறையிலே துதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாங்கள் 2வது பகுதியில் இந்த நாட்களை பார்த்த மருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நாங்கள் அப்படியாக துதிக்கிற வேளையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தானுடைய காரியங்களுக்குள்ள இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் துதியின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் மட்டுமல்ல அருமையான கர்த்தர், நம்முடைய உதடுகள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவர் செய்த காரியங்களை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு காத்த நிப்பாட்டினான்னு சொன்னா சுவாசிப்பீங்களா? முடியாது. அப்ப அதுக்கே நன்மை செய்ய வேண்டியிருக்கு அருமையான ஃப்ரீயா அந்த நாட்கள் சுவாசம் தரார் ஆண்டவர். அப்ப இதுக்காவது நன்மை சொல்லக்கூடாதா அருமையான கர்த்தர்? அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் உள்ள ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, எப்படியாக துதிக்க வேண்டும் என்ற முறையில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நல்ல நேரத்திலே விழுந்த விதைகள் போல் இந்த நாட்களில் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய கருத்துக்களை முற்றுமுழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து பிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பேசுறோடையா. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும், வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா. God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து பாட நேரத்திலே துதிப்பது எப்படி என்ற தலைப்பின் கீழே வசதி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமென்.